ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து போலின்னு சொல்லுவாங்க, சுழியான்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் ஒப்புடுன்னு சொல்லுவாங்க. இது எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடலப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாகவும் இன்னொரு பவுல் 3/4 பவுல் வந்துச்சு. அதுக்கு முழுகிற அளவுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான லேயர் பண்ணலாம். எப்படின்னா, மைதா மாவு இருக்குது இல்லைங்களா, அது வந்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கடலப்பருப்புனா 3/4 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. அதை நல்லா பிணைஞ்சி பூரி அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். ரொம்பவும் கெட்டியாக பிணைஞ்சிடாதீங்க. ஒரு லைட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆனவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் புரோட்டா பிணைவு இல்லைங்களா, அதே தான். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரோட்டாக்கு பிணையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு கடைசியாக வந்து எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் இந்த மாவு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இழுக்கிற பதம் வரும். இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே கையில் ஒட்டிக்கும் செஞ்சுக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டலை எந்த மாவுமே. இப்போ வந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் மட்டும் மேலே விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். பார்த்திங்களா, பாருங்கள், இது நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ கடலப்பருப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வா, சூப்பராக கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா என் கையில் மசிகிற அளவுக்கு வந்து வெந்திருக்கு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, மிக்சியில் உரல் இருந்தாலும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக உரலில் போட்டு வெல்லத்தையும் கடலப்பருப்பையும் போட்டு ஒரு ஏலக்காய் 5 போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். அப்படி இல்லாதவங்க மிக்சிலேயே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடலப்பருப்பையும் வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். 1/2 கிலோ கடலப்பருப்பு எடுத்துருக்கோமா, 1/2 கிலோ வெல்லம் எடுத்தால் போதுங்க. ஸ்வீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இல்லை எங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். இல்லைங்க எனக்கு கம்மியாக லெவலாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம கம்மியாக லெவலாக போட்டுக்கலாம். பாருங்கள், கடலப்பருப்பையும் வெல்லத்தையும் போட்டு ஆட்டிட்டேன். அது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள், ரெடி ஆகுது. பார்த்திங்களா, ஒப்புட்டுக்கு இப்படி தான் வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா புரோட்டா அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். அதை வந்து உருண்டையை வச்சு தட்டி எடுத்து போட்டால் போலி அண்ட் ஒப்புட்டு ரெடி. பாருங்கள், நல்லா இதெல்லாம் எங்கள் ட்ரெடிஷ்னல். இதெல்லாம் எங்கள் செய்யும்போது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா தான் எங்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு தராங்க. பாருங்கள், இது செய்ய எங்கள் வீட்டில் ஒவ்வொன்றா காலியாகிட்டே இருக்குங்க. கடைசியாக இருக்கிறப்ப பார்த்தா 4-5 தான் இருக்கும். ஏன்னா பசங்க எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும் இது. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா அது நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இருக்காதுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள். கடல மாவு, வெல்லம், அப்புறம் மைதா மாவு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து கடல மாவுக்கு பதிலாக தேங்காயும் வெல்லத்தையும் வச்சு கூட செய்யலாம். பட் ஆனால் இது வந்து எங்களுடைய ட்ரெடிஷ்னல் இது ஸ்வீட்டுங்கிறதுனால உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.